Hi, so இன்னைக்கு பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பருப்பு உசிலி வெஜிடபிள்ஸ் லைக் பீன்ஸ், கிளஸ்டர் பீன்ஸ், கொத்தவரங்காய், அவரைக்காய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆஃப் த சவுத் இண்டியன் பாப்புலர் ரெசிபி. இது கூட மோர் குழம்பு இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு அது கூட கொஞ்சமாக சோம்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சு அரைச்சி உப்பு போட்டு அதை பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், ப்ரெஃபரபிள் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற காய். நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு காய் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. காய் கொஞ்சம் சிம்மில் மூடி வச்சு வதக்கிக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம பல்ஸ் மோடில் பண்ணி வச்சுக்கிற பருப்பு உசிலியை அது மேலே போட்டு வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் அகெயின் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய ஆயில் யூஸ் பண்ணணும். நிறைய ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு உசிலியை சாதத்தோட ப்ளெயினாகவே நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இட்ஸ் அ ஹோல்சம் மீல். இட் கோஸ் வெரி வெல் வித் மோர் குழம்பு. மோர் குழம்பு இஸ் அ பட்டர் மில்க் பேஸ்டு கிரேவி. சவுத் இண்டியன்ஸ் மோஸ்ட் பாப்புலர். திஸ் பேர் இஸ் வெரி வெல். அதாவது மோர் குழம்பு அண்ட் பருப்பு உசிலி டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு பருப்பு உசிலி வித் வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் சர்வ் பண்ணேன். எங்களோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஹெல்தி ரெசிபீஸோடு உங்களை திருப்பி வந்து பார்க்குறேன். டில் த டைம், பை பாய், டேக் கேர்.